வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. ஒரே ஒரு நிலம், ஆனா 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் கிட்டத்தட்ட 19 வருஷமா அந்த இடத்துல வாழ்ந்து வர்ற ஒரு தையல்காரர். இன்னொரு பக்கம் அந்த இடத்தோட உண்மையான உரிமையாளர்னு சொல்ற ஒரு பள்ளி. இப்ப சொல்லுங்க, சட்டம் யார் பக்கம் நிக்கும்? வாங்க இந்த கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல நீங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வந்து, இது இனிமே உங்க இடம் இல்ல, காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை கேள்வி இல்ல. இது ஒரு நிஜமான சட்ட போராட்டத்தோட மையப்புள்ளி. நாம பார்க்க போறது ஏதோ ஒரு கற்பனை கதை கிடையாது. இது சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சு கொடுத்த ஒரு உண்மையான தீர்ப்பு. அதனால இதுல வர்ற ஒவ்வொரு விஷயமும் நிஜமான மனுஷங்களோட வாழ்க்கைய பாதிச்சிருக்கு. சரி, முதல்ல இந்த சட்ட போராட்டத்துல இருக்கிற 2 தரப்பையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் தான் அன்றாட வாழ்க்கைக்காக போராடுற ஒரு சாதாரண தையல்காரர், மறுபக்கம் ஒரு கல்வி அறக்கட்டளை மூலமா நடத்தப்படுற ஒரு பள்ளி. இந்த வழக்கின் முக்கிய நபர்கள் தையல்காரர் திரு ஓ முரளிதரன். இவருக்கு எதிரா நிக்கிறது செவாலியர் டி தாமஸ் கல்வி அறக்கட்டளை. இவங்க 2 பேருக்கும் நடுவுல என்னதான் பிரச்சனை? வாங்க பார்க்கலாம். முதல்ல தையல்காரர் பக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த நிலத்தோட அவருக்கு இருந்த பந்தம் என்ன, எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1984ல. அப்போ முரளிதரன் 700 சதுர அடி காலி இடத்துல இருந்த புதிரையெல்லாம் நீக்கி ஒரு சின்னதா ஒரு கட்டடம் கட்டுறார். கிட்டத்தட்ட 19 வருஷமா அதோட முன்பகுதிய தையல் கடையாவும் பின்பகுதிய தன் வீடாவும் பயன்படுத்திட்டு வராரு. எல்லாம் சரியா போயிட்டு இருந்தப்போ ஏப்ரல் 17, 2003ல பள்ளி நிர்வாகத்திலிருந்து வந்து அவரை மிரட்டி வலுக்கட்டாயமா வெளியேத்த முயற்சி பண்றாங்க. இதனாலதான் அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. திரு முரளிதரன் கோர்ட்ல வச்ச முக்கியமான சட்டவாதம் பாதகமான உடைமை, அதாவது அட்வர்ஸ் பொசெஷன். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட இடத்துல அவரோட அனுமதி இல்லாம வெளிப்படையா ரொம்ப காலத்துக்கு நாம இருந்தா அந்த இடத்தோட உரிமை நமக்கே வந்துரும்னு சட்டம் சொல்லுது. இத வச்சுதான் அவர் வாதாடினார். சரி, தையல்காரரோட கதைய கேட்டோம். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். பள்ளி நிர்வாகம் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அவங்க சொல்ற கதை முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. இந்ததான் பாருங்க, 2 பேரோட கதையும் நேர் எதிரா இருக்கு. தையல்காரர் நான் காலி இடத்தை எடுத்து நானே சுத்தம் செஞ்சு கட்டுனேன்னு சொல்றாரு. ஆனா ஸ்கூல் தரப்போ இல்ல அந்த இடம் எங்களுடையது, நாங்க 1978லே வாங்கிட்டோம், அவர் எங்க அனுமதியோட தான் அங்க இருந்தாருன்னு சொல்றாங்க. சோ ஒருத்தர் சொல்றது விரோதமான உடைமை, இன்னொருத்தர் சொல்றது அனுமதி அளிக்கப்பட்ட உடைமை. இந்த ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம்தான் இந்த முழு வழக்கையுமே மாத்தப் போகுது. இப்ப நாம இந்த வழக்கின் தீர்ப்பு தீர்மானிக்க போற ஒரு ரொம்ப முக்கியமான சட்ட கொள்கைக்கு வரோம். அதுக்கு பேருதான் நிலைப்பற்ற உடைமை அல்லது செட்டில்ட் பொசெஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல ரொம்ப காலமா யாருடைய தொந்தரவும் இல்லாம இருந்தாருன்னா, அந்த இடத்தோட உண்மையான ஓனர் கூட சும்மா வந்து அவரை வலுக்கட்டாயமா வெளியேற்ற முடியாது. சட்டப்படி கோர்ட் மூலமா தான் வெளியேற்ற முடியும். இதுதான் நிலைபெற்ற உடைமையோட அடிப்படை சாரம். ஆனா ஒருத்தரோட உடைமை நிலை பெற்ற உடைமைன்னு சொல்லணும்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த உடைமை ரொம்ப காலத்துக்கு உண்மையான ஓனருக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இடையூறும் இல்லாம இருந்திருக்கணும். அதுலயும் முக்கியமா அந்த இடத்த சொந்தமாக்கிக்கணுங்கிற எண்ணம் அங்க இருந்தவருக்கு இருந்திருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பூர்த்தியானாதான் அது நிலை பெற்ற உடைமை. வழக்கு விசாரணை 2 பக்கமும் விறுவிறுப்பா போயிட்டு இருந்தப்போ ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் உள்ள வந்து வழக்கின் மொத்த போக்கையுமே மாத்திடுச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, இந்த முழு வழக்கையும் தழகீழா புரட்டி போட்டது வேற எதுவும் இல்ல, திரு முரளிதரன், அதாவது தையல்காரரே 2002ல தன் கைப்பட எழுதின ஒரு கடிதம் தான். கோர்ட் ரெக்கார்ட்ஸ்ல XB1ன்னு குறிக்கப்பட்ட அந்த கடிதத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு? கோர்ட்டோட வார்த்தைகளையே கேளுங்க. இந்த ஒரு ஆவணம் மட்டுமே போதும்னு சொல்றாங்க. அந்த ஒரு கடிதம் தையல்காரர் வச்ச மொத்த வாதத்தையும் உடைச்சு நொறுக்கிடுச்சு. அந்த கடிதத்தோட தாக்கம் எவ்ளோ பெருசுன்னு இந்த வரிகள்ல இருந்தே நமக்கு புரியுது. அந்த கடிதத்துல 2 முக்கியமான விஷயம் இருந்துச்சு. ஒன்னு, அந்த நிலத்தோட உண்மையான உரிமையாளர் பள்ளி அறக்கட்டளைதான் அவர் ஒத்துக்கிட்டாரு. 2வது, தனக்கு வேற இடம் பார்த்ததும் காலி பண்ணிடுறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அவரே கேட்டிருக்காரு. இந்த 2 விஷயமும் அவரை சொன்ன விரோதமான உடைமைங்கிற வாதத்தையே காலி பண்ணிடுச்சு. சரி, இவ்ளோ வாதங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோர்ட் கடைசியா என்ன முடிவுக்கு வந்தது? இந்த வழக்கிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? முடிவு தையல்காரருக்கு சாதகமா வரல. அவரோட மேல்முறையீட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க.
சட்டத்தோட பார்வையில அவர் 19 வருஷம் அங்க இருந்தது ஒரு நிலை பெற்ற உடைமையா கருதப்படல. சுருக்கமா சொல்லணும்னா அவரோட கோரிக்கை தோல்வியடைய 3 முக்கிய காரணங்கள். முதல்ல, அந்த கடிதமே அவரோட உடைமை விரோதமானது இல்லைன்னு நிரூபிச்சிடுச்சு. 2வது, அவர் அனுமதியோட தான் அங்க இருந்திருக்காருன்னு தெரிய வந்துச்சு. கடைசியா, அவரோட பக்க நியாயங்களே போதுமான ஆதாரங்களோட அவரால நிரூபிக்க முடியல. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். தையல்காரர் கேஸ்ல தோத்துட்டாலும் கூட பள்ளி நிர்வாகம் நேரா போய் அவரை வலுக்கட்டாயமா வெளியேற்ற முடியாதுன்னு கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இதுதான் நம்ம சட்டத்தோட ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம். இதுக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லோ, அதாவது சட்டத்தின்படியான நடைமுறைன்னு பேரு. ஒருத்தரை ஒரு இடத்துல இருந்து வெளியேற்றணும்னா கூட அதுக்குன்னு சில சட்ட வழிமுறைகள் இருக்கு. அதை சரியா பின்பற்றி தான் செய்யணும். யாரும் சட்டத்தை தன் கையில எடுக்க முடியாது. இது திரு முரளிதரன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லையா? அப்போ இந்த முழு கதையில இருந்தும் நாம கத்துக்க வேண்டியது என்ன? சும்மா ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருந்தா மட்டும் போதுமா? அதுக்கு நமக்கு உரிமை வந்துருமா? கிடையாது. அந்த இடத்துல நாம எப்படி இருந்தோன்றது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தரோட அனுமதியோட அங்க தங்கி இருக்கிறதுக்கும் இது எனக்கே சொந்தம்னு உரிமை கொண்டாடி அங்க இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த சின்ன நூலளவு வித்தியாசம்தான் சட்டத்தோட பார்வையில ஒருத்தரோட தரை எழுத்தே தீர்மானிக்குது. யோசிச்சு பாருங்க.